ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்வின் தமிழ் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ரீபப்ளிக் டே. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி தோசை, கிட்ஸுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியான தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி நான் கேரட் தோசை, அப்புறம் புதினா தோசை, அப்புறம் ஒயிட் தோசை, சாதா தோசை, நம்ம வீட்டில் செய்கிற தோசை பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ கேரட் எடுத்திருக்கேன். நான் 2 கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி லைட்டாக விட்டுக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்பவும் கேரட் அரைச்சி ஊற்றக்கூடாது, ஏன்னா தோசைக்கல்லில் அப்படியே ஒட்டிக்கும். கரெக்டான அளவு பாதி மாவுனா பாதி கேரட்டை அந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம மின்ட்டு புதினாவுடைய தோசை மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், புதினா ஒரு கையளவு எடுத்திருக்கேன். 4 பூண்டு பல், கொஞ்சம் தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இதை மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இதில் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், 2 மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சட்னி அரைக்க போகிறோம். ஒயிட் கலர் சட்னி. 1 கப்பு தேங்காய், 1 கப்பு உடச்சிக்கடலை, 6 பச்சை மிளகாய், 1 துண்டு பூண்டு, 2 துண்டு சின்ன இஞ்சி, தேவையான அளவு உப்பு. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த பவுலில் மாற்றிக்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். சட்னி தாளிச்சுக்கலாம். நம்ம பேன் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூனு, அது பொரிஞ்சதும் இப்போ 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து செவந்ததும் காஞ்ச மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் எடுத்து ஊற்றிக்கலாம். தோசைக்கு நல்லாயிருக்கும் சட்னி. இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். சட்னி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கலாம். தோசைக்கல் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆனியன் நல்லா தடவி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தோசை நல்லா சூப்பராக வரும். பாருங்க, கேரட் தோசை ஊற்றுறேன். சரி சமமாக கேரட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா தோசை வராது. அளவாக கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தோசை சூப்பராக வந்துடுச்சு. சேர்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு தோசை. இப்போ ஒயிட் தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
என்னுடைய பாப்பாவுக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பேன். அது பூரிலாம் கூட குட்டி குட்டியாக போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, தோசை வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ புதினா தோசை ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புதினா தோசை. காலையில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃபனுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இது பாப்பா கேட்டான்றதுக்காக சும்மா இது பண்ணோம், ஃப்ளாக் கலர் வச்சு. பாப்பாக்காக இது ஊற்றினேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஊற்றிருப்பேன். நல்லா வந்திருக்கு தோசை. இது பாப்பா கேட்டான்றதுக்காக சும்மா ஊற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம். நன்றி.